ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்தர், தேவனே நீ நல்லவர், தேவனே நீ வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகளையா, பாவாத மக்களே துயா. பாவிகள் துரோகிகளையா, பாவாத மக்களே துயா. பாதகர் பாவம் போக்கவே பாதகர் போல் தொங்கி நீரலோ. பாதகர் பாவம் போக்கவே பாதகர் போல் தொங்கி நீரலோ. தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்தர், தேவனே நீ நல்லவர், தேவனே நீ வல்லவர். பாதகர் பாவம் போக்கவே பாதகர் போல் தொங்கி நீரலோ. பாதகர் பாவம் போக்கவே பாதகர் போல் தொங்கி நீரலோ. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே. நொந்துருகி வந்த மக்கள் மே நேசாவி வீச செய்குவி. நொந்துருகி வந்த மக்கள் மே நேசாவி வீச செய்குவி. தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்தர், தேவனே நீ நல்லவர், தேவனே நீ வல்லவர். நொந்துருகி வந்த மக்கள் மே நேசாவி வீச செய்குவி. நொந்துருகி வந்த மக்கள் மே நேசாவி வீச செய்குவி. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்தர், தேவனே
நீர் வல்லவர், வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர், வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். நியாய தீர்ப்பினால் நெருங்குதே, நேசர் காலமாகுதே. நியாய தீர்ப்பினால் நெருங்குதே, நேசர் காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த காணொளி காட்சி மூலம் உங்கள் யாவரையும் நாங்கள் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹெவன் டிவி மூலம் வாரந்தோறும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் மத்தியானம் 1 மணி முதல் 2 மணி வரை இந்த செய்தியை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளையும் நாங்கள் கர்த்தருக்குள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கூட கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேளையிலே எங்களோடு இடைப்படுகிறீர். ஆமேன். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை நீர் எங்களுக்கு அருளுகிறீர். கர்த்தர் எங்களோடு பேசுகிறீர். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், பெரியோர் சிறியோர் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி உம்மிடத்திலே வேண்டிக் கொள்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமா இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு ஒரு ஜீவ தண்ணீர் ஊற்றில இலவசமா கர்த்தர் நீரூற்றை, ஜீவ தண்ணீரை குடிக்க கொடுக்கிறார். ஜீவ தண்ணீர் என்று சொல்லும் போது ஜீவனில்லாத ஒரு தண்ணீரும் இருக்குது அப்படின்னு பார்க்கிறோம். ஆம், உலகத்திலே தேவன் 2 விதமான தண்ணீரை நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். 2ம் நமக்கு உபயோகமானது தான். ஆனால் இந்த ஆவிக்குரிய தண்ணீராகிய ஜீவ தண்ணீர் என்பது இம்மைக்கும் மறுமைக்கும், பூமிக்குரிய வாழ்விலும் ஆவிக்குரிய வாழ்விலும் இன்றியமையாத ஒன்று.
ஏனென்றால் இந்த ஜீவ தண்ணீரை குறித்து ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே நடமாடின நாட்களில் சமாரிய ஸ்திரீ இடத்துல அவர் பேசுவார். யோவான் சுவிசேஷம் 4 அதிகாரம் 13, 14. இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். இந்த இடத்துல இந்த 2 தண்ணீரும் இருக்குது. கர்த்தர் சொன்னாரு, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். அது பூமிக்குள்ள தண்ணி, பூமிக்குரிய தண்ணி, ஜீவன் இல்லாத ஒரு தண்ணி. இந்த தண்ணியை குடிக்கும் பொழுது மறுபடியும் மறுபடியும் தாகம் வந்து கொண்டே இருக்கும். ஜீவகாலம் எல்லாம் தண்ணீரை குடிக்க வேண்டும். இப்போ நம்ம குடிச்சிட்டே இருக்கிறோம். நம்முடைய ஆயுள் முடிகிற வரைக்கும் நம்ம தண்ணி குடிச்சுக்கிட்டு தான் இருக்க போகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். கர்த்தர் கொடுக்கிற தண்ணி நம்ம ஒரு டைம் அந்த தண்ணியை வாங்கி குடிச்சிட்டா திரும்ப திரும்ப குடிக்கணும்னு அவசியம் இல்லை. தாகம் உண்டாகாது, மறுபடியும் மறுபடியும் தாகம் உண்டாகாது என்று சொன்னார். ஏனென்றால் இந்த ஜீவ தண்ணீரை, ஆவிக்குரிய இந்த தண்ணீரை அருந்தும் போது அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். இந்த ஜீவ தண்ணிய பானம் பண்ணிட்டா அது அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் அது ஊறிக்கொண்டே இருக்கும். ஆகவே அவனுக்கு மறுபடி தாகம் உண்டாகாது. நித்திய ஜீவ காலமாய் என்றால் முடிவே இல்லை. இம்மையிலும் அந்த ஜீவ தண்ணீர் நம்மை வழிநடத்தி நித்தியத்திலும் நம்மை கொண்டு போய் சேர்ப்பித்து அது நித்திய நித்தியமாய் நமக்குள்ளே ஊறிக்கொண்டிருக்கிற ஒரு ஜீவ தண்ணி, ஒரு அற்புதமான தண்ணி என்று கர்த்தர் இங்கே ஒரு ஜீவ தண்ணீரை குறித்து, ஜீவ ஊற்றை குறித்து கர்த்தர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த ஜீவ ஊற்று, இந்த ஜீவ தண்ணி இந்த உலக வாழ்விலும் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்படியே இது மறுமைக்கு நடத்தி மறுமையிலும் நம்மோடு கூட இருக்கக்கூடிய ஒன்று. இந்த ஜீவ ஊற்று, ஜீவ தண்ணி இந்த உலகத்தில் நாம் அதை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த உலகம் எத்தனை ஒரு கொடூரமான, ஒரு கொடுமைகள் நிறைந்த ஒரு உலகம். அதிலும் இந்த 2020வது வருடம் என்று சொல்லும் போது எத்தனை மரணங்கள், கூட்டம் கூட்டமா பாதையினாலும் வியாதியினாலும் விபத்துகளினாலும் ஆபத்துகளினாலும் பெருமழையினாலும் வெள்ள பெருக்கினாலும் இன்னும் நில சரிவினாலே எத்தனை குடும்பமா கூட்டம் கூட்டமா அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்திலே மரண கண்ணி விரித்து வைக்கப்பட்டு இருக்கிறது. உலகம் முழுவதும் மரண கண்ணி விரித்து வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த மரண கண்ணிக்கு நாம் தப்ப வேண்டுமானால் இந்த ஜீவ ஊற்று இருந்தாதான் மரண கண்ணிக்கு நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். ஆகவே இந்த ஜீவ ஊற்று என்பது இந்த உலக வாழ்வில, இம்மைக்குரிய இந்த உலக வாழ்வில நமக்கு ரொம்ப அவசியம். அதுபோல மறுமைக்கும் அதுதான் நம்மை வழிநடத்தி அங்கே கூட்டி சேர்ப்பித்து நமக்கு முற்றுமுடிய நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. பார்க்கலாம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம், 13, 14. ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஞானவான்களுடைய
போதகம் ஜீவ ஊற்று, அதனாலே மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். நான் சொன்னேன், உலகத்துல மரண கண்ணி விரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா தேசத்திலும் உலகம் முழுவதும் மக்கள் மாண்டு அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. ரட்சிப்பில்லாமல், வாழ்விலே விடுதலை இல்லாமல் எத்தனை எத்தனை ஜனங்கள் அழிந்து போய் கொண்டு இருக்கிறாங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானவான்களுடைய போதகம் அது ஜீவ ஊற்று, அதனாலே மரண கண்ணிக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஞானவான் யாரு? ஆண்டவராகிய இயேசுவே. அவர்தான் ஞானவான். அவருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்களும் ஞானவான்கள் தான். அவர்களுடைய போதகம் இந்த வேத வசனம், சத்தியம். இந்த வேத வசனம் ஜீவ ஊற்றாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் அல்ல, அவரும் ஜீவ ஊற்றுதான். இந்த வேத வாக்கியங்கள் சத்தியம், ஞானவானுடைய போதகம், இதுவும் ஜீவ ஊற்றுதான். இதனாலே நாம் எதற்கு தப்பித்துக் கொள்ளலாம்? மரண கண்ணிக்கு தப்பித்துக் கொள்ளலாம். உலகத்துல சாத்தான் மரண கண்ணியை விரிச்சு வச்சிருக்கிறான். மனிதர்களும் மரண கண்ணியை விரிச்சு வச்சிருக்கிறாங்க. எதுல வேணாலும் மனிதர்கள் விழுந்து அழிந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே மரண கண்ணிகளுக்கு தப்பித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஜீவ ஊற்று. 14ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம், தேவ ஆவியானவர், தேவ வசனம், தேவ பயம், இது மூன்றுமே ஜீவ ஊற்று. கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் அது ஜீவ ஊற்று. அதனாலே மனிதன் மரண கண்ணிக்கு தப்பித்துக் கொள்ளலாம். இந்நாட்களிலே எத்தனை எத்தனை மரணங்களை நம்ம அனுதினமும் கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். மரண கண்ணிக்கு தப்பித்துக் கொள்ள ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஒரு பெரிதான ஒரு ஜீவ ஊற்றை வைத்திருக்கிறார். சாத்தான் மரண கண்ணியை விரித்து வைத்திருக்கிறான். சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார். சாத்தானுடைய இன்னொரு கண்ணி, வேடனுடைய கண்ணி. அதுவும் மரணத்துக்கு தான். தந்திரமாய் பிடித்து அழிக்க சாத்தான் விரித்து வைத்த ஒரு வலை என்று பார்க்கிறோம். இப்படி சத்துருதான் என்றல்ல, மனிதர்கள் கூட மனிதர்களுக்கு வலை விரிச்சு வச்சிருக்கிறாங்க. சங்கீதம் 124ஆம் அதிகாரம் 7வது வசனம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல, வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிட்டு கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். எங்கிருந்து நம்ம பார்க்கலாம்? முதல்ல இருந்து 2-3 வசனங்களை வாசிங்க. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் மாத்திரம் நம்முடைய பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோட விழுங்கி இருப்பார்கள். ஆமா, மனிதர்களுடைய கோபம் இன்றைக்கு சில மனிதர்களுக்கு எதிரா எழும்பும் போது அவங்க அப்படியே உயிரோட விழுங்கி இருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து, அப்பொழுது இந்த மனிதர்களுடைய கோபம் எப்படியா? தண்ணீர்களை போல வந்து பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜனங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. இந்த அதிகாரத்துல தாவீதுட சங்கீதம் அனுபவத்தோட கூட எழுதி இருக்கிறான். மனிதர்களுடைய கோபம் இவனை உயிரோடு விழுங்கத்தக்கதா, அது ஒரு பெரு வெள்ளத்தை போல. இப்பெல்லாம் பயங்கரமான ஒரு பலத்த மழை பெஞ்சு எப்படி குடும்பமா அப்படியே அழிஞ்சு போறாங்க. கேரளா ஸ்டேட்ல
வீடுகளெல்லாம் உள்ளுக்கு கொஞ்சம் வீடுங்க புதைஞ்சு போயிட்டாங்க. 31 பேர் அடங்கின ஒரு குடும்பம் அப்படியே உள்ளுக்கு போயிருச்சு. வீடு அப்படியே உள்ள போயிருச்சு. மனிதர்களுடைய கோபம் இந்த பெருவெள்ளத்தை போலவும் வேடனுடைய கண்ணியை போலவும் இருக்கிறது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு சகாயம் கிடைச்சது, அதனால நான் தப்பினேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் இந்த 124ஆம் சங்கீதத்துல சொல்லுவார். மனிதர்களும் அப்படிதான் வலை விரிச்சு வச்சிருக்கிறாங்க, மனிதர்களை விழுங்க. ஒரு பெருவெள்ளத்தை போல சாத்தானும் அப்படியே மரண கண்ணியை உலகத்துல விரிச்சு வச்சிருக்கிறான். அவனும் பெருவெள்ளத்தை போலதான் வருகிறான். என வேதம் சொல்லுகிறது, வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று சத்துரு கூட வெள்ளம் போல் சத்துரு வரும் போது என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு உலகத்துல இன்றைக்கு நாம் தப்ப வேண்டுமானால், மரண கண்ணிகளுக்கு தப்ப வேண்டுமானால், சாத்தானுடைய தந்திர வலைக்கு தப்ப வேண்டுமானால், இன்றைக்கு வெள்ளத்தை போல சத்துருவும் பாய்ந்து வருகிறான், மனிதனும் பாய்ந்து வருகிறான். இவைகளுக்கெல்லாம் தப்புவதற்கு தேவன் வைத்த ஒரு மார்க்கம் என்ன? ஜீவ ஊற்று. ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று. அதனாலே மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் ஜீவ ஊற்று. அதனாலே மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். இன்றைக்கு நாம் தப்பித்துக் கொள்ளுவதற்கு தேவன் தந்த ஒரு ஜீவ ஊற்று தேவ ஆவியானவர், தேவ வசனம், தேவ பயம். இது நமக்கு இம்மைக்குரிய வாழ்விலே இதை நாம் அடைந்திருந்தால்தான் இது நித்திய ஜீவ காலமாய் நமக்குள்ளே ஊறுகிற ஒரு நீரூற்றாய் நமக்கு விளங்கும் என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னார். சரி, இதுதான் ஜீவ ஊற்று, ஜீவனுள்ள ஊற்று. ஜீவன் இல்லாத ஒரு ஊற்றும் உலகத்தில் இருக்குது, ஜீவன் இல்லாத தண்ணி. சமாரிய ஸ்திரீ அந்த தண்ணியை தான் எடுக்க வந்திருந்தா. அவகிட்ட தான் தாகத்துக்கு தண்ணி வேணும்னு கேட்டார். அந்த தண்ணியை குறித்து சொன்னார், இந்த தண்ணியை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், ஆனால் நான் கொடுக்கிற ஜீவ தண்ணீரை குடிப்பவனுக்கோ தாகம் உண்டாகாது, அது நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். ஒரு ஜீவன் இல்லாத ஒரு தண்ணியும் உலகத்தில் இருக்குது, உயிரற்றது. ஆகவே தான் திரும்ப திரும்ப நம்ம குடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அது மறுபடியும் மறுபடியும் நமக்கு தாகத்தை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறது. நம்ம ஜீவ காலமெல்லாம் நம்ம தண்ணீரை பருகி கொண்டே இருக்கிறோம். இது பூமியில இருக்கிற தண்ணி. இது ரெண்டுமே மனித வாழ்வுக்கு அவசியம்தான். இந்த தண்ணீரையும் தேவன் நமக்காக தான் படைத்தார். வேதத்திலே பார்க்கிறோம் இந்த தண்ணீர் எப்படி உண்டாகிறது. யோபு புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 37, 10, 11, 12. தம்முடைய சுவாசத்தினால் தேவன் குளிரை கொடுக்கிறார். அப்பொழுது ஜலத்தின் மேற்பரப்பானது உறைந்து போம். அவர் நீர் துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார். அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனைகளின் படியே சுற்றி திரிய பண்ணுகிறார். ஒன்றில் தண்டனையாகவும், ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும், ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வர பண்ணுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், தம்முடைய சுவாசத்தினால் தேவன் குளிரை கொடுக்கிறார். குளிர். அப்பொழுது ஜலத்தின் மேற்பரப்பானது உறைந்து போம். பனி. கர்த்தர் குளிர் கொடுக்கிறாரு. குளிருக்கு பின்பு பனியை கொடுக்கிறார். அவர் நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார். மழையா கொட்டுது. குளிர், பனி, மழை. அவர் அவைகளை கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனைகளின்படி சுற்றி திரிய பண்ணுகிறார். குளிரும் பனியும் மழையும் கர்த்தரால்தான் வருது. இந்த மழை தண்ணிய அவருடைய ஞான ஆலோசனையின்படி எங்கெங்கெல்லாம் சுற்றி திரியணும் என்று அவர் கட்டளையிடுகிறார். பூமி முழுவதும் அவருடைய சித்தத்தின்படி அந்த தண்ணி சுற்றி வருகிறது. இப்ப இந்த தண்ணிய
தேவன் படைத்த இந்த தண்ணீரை 3 காரணத்துக்காக அவர் இங்கே அனுப்பினாராம். என்ன 3 காரியம்? 13வது வசனம். ஒன்றில் தண்டனையாகவும், இந்த தண்ணீரை தேவன் கொடுத்ததே ஒன்றில் தண்டனையாகவும், ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும், ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வர பண்ணுகிறார். தேவன் தண்ணீரை கொடுத்தது எதுக்காம்? முதல் காரணமே என்ன? தண்டனைக்காக. மனிதன் மனம் திரும்பாத பட்சத்தில் அவனை மனம் திருப்புவதற்காக அவனை சிட்சிக்கிறார், தண்டிக்கிறார், பல நெருக்கத்துக்குள்ளே அவனை அகப்படுத்த வைக்கிறார். இப்படியெல்லாம் அவனை சிறுமைப்படுத்தும் போது மனம் திரும்பிட்டா போதும், எல்லாம் விலகிரும். ஆகவே தண்ணீர் முதலாவது தண்டனையாக, இரண்டாவது உபயோகமாக, பூமிக்கு உபயோகமாக, மூன்றாவது தண்ணீர் கிருபையாக. இந்த 3 காரணத்துக்காக தான் இந்த உலகத்தில் இருக்கிற தண்ணி. ஜீவ தண்ணீரை பார்த்தோம். இம்மைக்குரிய வாழ்வில் அது ரொம்ப முக்கியம். அது மறுமையிலும் அதுதான் நம்மை கொண்டு போய் சேர்ப்பிக்கிறது. இந்த தண்ணி இதுவும் ரொம்ப முக்கியமான தண்ணி தான். இந்த தண்ணின்னா இல்லாட்டாலும் நம்ம பரலோகமே போக முடியாது. பரலோகத்துக்கு போறதுக்கும் இந்த தண்ணி ரொம்ப முக்கியம். அதனால தான் கடைசி பாயிண்ட் என்ன போட்டுக்குது? கிருபையாகவும். தண்ணியை கிருபையாய் தந்தாரே, அந்த கிருபை அங்க போறதுக்கு, நித்தியத்துக்கு போறதுக்கு. தண்ணீரை கொடுத்த நோக்கம், குளிரையும் பனியையும் மழையையும் தேவன் கொடுத்த நோக்கம் என்னவென்றால், முதலாவது தண்டனை. நம்ம வேதத்திலையும் பார்க்கலாம், இப்பொழுது உலகத்திலையும் பார்க்கலாம். நம்ம தினதோறும் நியூஸ் எல்லாம் பார்க்கிறோம். ஒரு இடத்துல மழை கொட்டுது, வெள்ளம் பெருகி அணைக்கட்டுகள் நிறைந்து வழிந்து அது ஊரை நிரப்பி வீட்டுக்குள்ள புகுந்து எவ்வளவு ஜனங்கள் அழிக்குது, மிருக ஜீவன்கள் சாகுது, இயற்கை அழியுது, மண்ணுக்குள்ள புதைந்து போறாங்க, வீடுகள் அப்படியே புதைந்து போகிறது மண் சரிவினால். இதெல்லாம் பலத்த ஒரு மழையினால. அதே நேரத்தில் இதே நேரத்தில் தண்ணி இல்லாமல் எத்தனை இடத்துல இருக்கிறாங்க. தண்ணீருக்காக, குடிக்கிற தண்ணீருக்காக குடங்களை பாத்திரங்களை ஏந்தி கொண்டு ஒரு ஊருக்கு போய் குடிக்கிற தண்ணிக்கு அலைகிறதும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஒரே இடத்தில் தண்ணி, அதிகமான தண்ணி, அவசியத்துக்கு மிஞ்சி, ஆனா ஒரு இடத்துல தண்ணியே இல்லை. அன்றைக்கும் தேவன் அதை சொல்லி இருந்தாரு, இன்றைக்கும் இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 7-8. இதுவும் அல்லாமல் அறுப்பு காலம் வரை இன்னும் 3 மாதம் இருக்கும் போதே மழையை நான் தடுத்தேன். ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யவும், ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யவும், ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யாமல் இருக்கவும் பண்ணினேன். பாத்தீங்களா? இப்ப நம்மளுக்கு மழை இது போல வந்ததா? சைனாவில் கொட்டிக்கிட்டு இருக்குது, சவுத் கொரியாவில் கொட்டிக்கிட்டு இருக்குது, நம்ம இந்தியாவில், வட இந்தியாவில் பல ஸ்டேட்டில், நம்முடைய தென் மாநிலத்தில் கேரளா ஸ்டேட்டை எடுத்துக்கொள்ளலாம். கடந்த நாட்களிலே இடுக்கி என்ற இடத்துல நடந்த பரிதாபமான சம்பவங்கள். ஒரு இடத்துல மழை கொட்டுது, ஆனால் அது போன்ற மழையை நம்ம இடத்துல பார்க்கல. மழையே இல்லாத இடமும் பல இடங்கள் உண்டு. அன்றைக்கே ஆண்டவர் சொன்னாரு, ஒரு இடத்துல மழையை நான் கட்டளையிட்டேன், ஒரு இடத்துல மழை இல்லை. அறுவடை செய்யறதுக்கு இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ணினேன்? மழையை தடுத்தேன். ஆகவே அந்த அறுவடை சரியாது, நல்லபடியா கிடைக்காது. சாவியான நெல் அரிசியா போய் தானியமா போயிடும், அது பிரயோஜனம் இல்லை. மழையை ஒரு இடத்திலே பெய்ய பண்ணினேன், மழையை ஒரு இடத்திலே தடுத்தேன். ஒரு வயலின் மேல் மழை பெய்தது, மழை பெய்யாத மற்ற வயல் காய்ந்து போயிற்று. மழை பெய்யலன்னா வயல் காய்ந்து போகுது, தானியம் விளையாது. ஆமோஸ் காலத்துல இது ஆண்டவருடைய வார்த்தை அப்படி நடந்துச்சு.
இப்பையும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன் அப்படி செய்கிறார்? ஒரு இடத்துல தண்ணியை கொடுத்துட்டு ஒரு இடத்துல தண்ணி இல்லாத வறட்சி, ஒரு இடத்துல மழையினால ஆகாரங்கள் அழிந்து போகுது, தானியங்கள் விருட்சங்கள் அழிந்து போகுது. ஒரு இடத்துல தண்ணியே இல்லாம, விளைச்சலே இல்லாம நிலங்கள் வெடித்து அந்த மாதிரி பயனற்று போய் விடுகிறதே. இது எதற்காக, ஏன் இப்படி நடக்கிறதாம்? 8வது வசனத்தை வாசிங்க. 2-3 பட்டணங்களின் மனுஷர் 2-3 பட்டணங்களின் மனுஷர் தண்ணீர் குடிக்க ஒரே பட்டணத்துக்கு போய் அலைந்தும் தாகம் தீர்த்துக் கொள்ளவில்லை. ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று. மனம் திரும்புவதற்காக தான் இவைகள் எல்லாம். ஆனா கூட மனம் திரும்பல, மனுஷர் மனம் திரும்பவில்லை என்று தேவன் அங்கலாய்க்கிறார். இத்தனை மழையை கொட்டி வெள்ளப்பெருக்கினாலே இன்றைக்கு தேசங்கள் பாழாகி கொண்டு இருக்கிறது. ஆனால் மனிதனோ மனம் திரும்பவில்லை. தண்ணியே இல்லாம, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம, புசிக்க ஆகாரம் இல்லாமல் இன்றைக்கு பல இடங்களிலே வறட்சிகள் காணப்படுகிறது. ஆகிலும் மனம் திரும்பவில்லை. மனம் திரும்ப வேண்டும் என்றே இவைகளெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. கொள்ளை நோய்களா, பஞ்சமா, இன்றைக்கு தண்ணீர் இல்லாத பஞ்சமா, ஆகார பஞ்சமா, இவைகளெல்லாம் மனிதன் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே. அடுத்த வசனத்தை வாசிங்க. கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் உங்களை தண்டித்தேன். உங்கள் சோலைகளிலும் திராட்சை தோட்டங்களிலும் அத்திமரங்களிலும் ஒலிவ மரங்களிலும் மிகுதியானதை பச்சை புழு அரித்து போட்டது. ஆகிலும் நீங்கள் என்னிடத்திலே போனீர்கள், மனம் திரும்பவில்லை. பூச்சிகள் வந்தது, புழுக்கள் வந்தது, வெட்டுக்கிளி வந்தது, எவ்வளோ தானியங்களை அழித்தது. இதெல்லாம் ஏன் வந்ததாம்? தண்ணீர் பஞ்சமும் வெட்டுக்கிளியினால் வந்த அழிவும் எதற்காக வந்தது என்று இங்கே வேதத்திலே பார்க்கிறோம். மன திரும்ப வேண்டும் என்று. ஆகிலும் மன திரும்பவில்லை. நம்ம இதுல 10வது வசனம், 11வது வசனம் இதையெல்லாம் வாசித்துட்டு போனா இந்த கடைசி பாகத்துல கர்த்தர் இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்லுவார். ஆகிலும் நீங்கள் என்னிடத்திலே திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஒவ்வொரு வசனத்தின் கடைசி சென்டென்ஸ் அப்படி இருக்கும். மன திரும்ப வேண்டும் என்பதற்காகவே தேவன் தண்டனையாக தண்ணீரை பூமிக்கு அனுப்புகிறதை பார்க்கிறோம். நோவா காலத்துல துவங்கினது. நோவா காலத்திலும் அப்படித்தான். பூமி சீர்கெட்டு போயிருச்சு. மனிதனுடைய வழிகள் எல்லாம் பொல்லாததா இருந்தது. தேவன் 40 நாட்கள் மழையை பொழிய பண்ணினார். வானத்தில் இருந்து மழை கொட்டிச்சு. பூமியிலும் ஊற்றுக்கண்கள் திறக்கப்பட்டது. பெரிய ஒரு ஜலப்பிரளயம் உண்டாகி உலகத்திலே மனுமக்கள் எல்லாம் அந்த நாட்களிலே 8 பேரை தவிர மற்றவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போனாங்க. பேழைக்குள் இருந்த மிருகங்கள், பறவைகள், பிராணிகள், மனிதர்களிலே 8 பேர், மற்றவங்கள் எல்லாம் அழிஞ்சு போனாங்க. இன்றைக்கும் கூட உலகத்துல எத்தனை இடங்களிலே ஜல பிரளயத்தினால, தண்ணியினால இன்றைக்கு சைனாவை குறித்து நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து பெய்த மழை, நிற்காம பெய்து கொண்டிருந்த மழை, அவங்க நிறைய டேம் கட்டி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் நிறைந்து அந்த தண்ணீரை அவங்க திறந்து விட்டதுனால அப்படியே சைனாவுக்குள்ளே எத்தனையோ மாகாணங்களிலே தண்ணீர் பாய்ந்து ஜனங்களுடைய இயல்பு வாழ்வு பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல சவுத் கொரியாவை எடுத்துக்கொள்ளலாம். பயங்கரமான வெள்ளம். நம்முடைய இந்தியாவிலும் கூட எத்தனையோ இடங்களிலே, குஜராத், ராஜஸ்தான், இன்னும் பார்த்தா ஜெய்ப்பூர், சூரத், அப்படி நிறைய என்னென்னோ இடங்கள் போட்டு இருந்தது. அதெல்லாம் அங்கே எல்லாம் பெரும் மழையினால, வெள்ள பெருக்கினால எத்தனை வேதனைகள், மனிதர்களுடைய இயல்பு வாழ்க்கை அது நிமித்தம் பாதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஏதோ நம்ம வேதத்துல படிக்கிறோம். கோராகுடைய குடும்பம் உயிரோடு அப்படியே பூமிக்குள்ள புதைந்து போனாங்க. அந்த அவன் செய்த பாவத்தை குறித்து நான் சொல்ல வரல. பூமி பிளந்து கோராகையும் அவன் குடும்பத்தையும் அப்படியே விழுங்கினது என்று நமக்கு அதனுடைய ஒரு
உண்மைத்தன்மை நமக்கு அது தெரியல. நம்ம வாசிக்கிறோம், பிரசங்கத்தில் கேட்குறோம். ஆனால் கடந்து போன நாட்களிலே கேரளா ஸ்டேட்டில் அந்த மாதிரி நடந்த பொழுது ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க 2 லைனில் அப்படியே அவங்க ஹில்ஸ்ல எல்லாம் வரிசையாக வீடு கட்டி போட்டிருப்பாங்க. அப்படி 2 லைனில் இருந்தவங்க ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்களாம், எல்லாம் அண்ணா தம்பி அப்படி உறவினர்களா. 31 பேர். அப்படியே அந்த வீடு அப்படியே புதைந்து போய்விட்டது. அதை கேட்டப்ப நமக்கு எவ்வளோ வேதனையா இருந்தது. அப்பதான் நம்ம இதை சிந்திக்க தோணுது. என்னாகமும் 16ஆம் அதிகாரம் 31 பாருங்க. 33. அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் தோராகக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் போட்டது. அப்படியே விழுங்கி போட்டது. இப்படிதான் நடந்தது. இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது பல இடங்களிலே. எத்தனை ஒரு வேதனையான ஒரு காரியம். ஆகவே தண்ணீரை தேவன் எதற்காக பூமியிலே அனுப்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது தண்டனையாக, இரண்டாவது பூமிக்கு உபயோகமாக. இரண்டாவது எது என்ன வாசிங்க பார்க்கலாம். ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாக. தண்டனையாகத்தான் தண்ணி இருக்கிறது என்று முதல்ல பார்த்தோம். இரண்டாவது இது பூமிக்கு பிரயோஜனம். மனுஷருக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. தண்ணி இல்லாம வாழ முடியாது. மரம், செடி, கொடிகள், பறவைகள், மிருகங்கள், மனிதர் எல்லாருமே இன்றைக்கு தண்ணி இல்லாம வாழவே முடியாது. தண்ணி இருந்தாதான் ஜீவராசிகள் இந்த உலகத்துல வாழ முடியும். ஆகவேதான் தண்ணீரை உபயோகமாக அவர் தந்தார். ஆகவே தண்ணீர் என்பது ஒரு ஆதரவுகோல். ஆகாரம் ஒரு ஆதரவுகோல். அப்பம் என்பது மனிதனுக்கு ஒரு ஆதரவுகோல். அப்படியே தண்ணீர் என்பதும் ஒரு ஆதரவுகோல் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எசாயா 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் பார்க்கலாம். இதோ சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமில் இருந்தும் யூதாவில் இருந்தும் சகலவிதமான ஆதரவுகளாகிய அப்பம் என்கிற எல்லா ஆதரவையும் தண்ணீர் என்ற எல்லா ஆதரவையும். அது ஆதரவு. அப்பம் நமக்கு ஒரு ஆதரவு. தண்ணீர் நமக்கு ஆதரவு. ஆகவே ஜீவராசிகளுக்கு தண்ணீர் மிகவும் பிரயோஜனமானது, உபயோகமானது. ஆகவே தேவன் தண்ணீரை ஒன்று தண்டனையாக, இரண்டாவது உபயோகமாக. கர்த்தர் சொன்னார், உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதி உன்னிலிருந்து விலக்குவார். யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். நம்ம குடிக்கிற தண்ணியை தேவன் ஆசீர்வதிக்கிறார். நாம் புசிக்கிற ஆகாரத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஆகாரங்கள். ஆனா இப்பதான் தெரியுது நம்ம இந்திய தேசத்துல, அதுவும் நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டு எப்படிப்பட்டது அப்படின்னு. கொரோனானால இன்றைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக நம்முடைய ஆகாரத்தில் இருக்குதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. தேவன் நமக்கு ஒரு நல்ல ஆகாரத்தை, ஆகாரம் என்ற ஒரு ஆதரவு கோலை தேவன் நமக்கு தந்தார். உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். நாம் புசிக்கிற ஆகாரத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கிறார். ஆகவே வியாதி நீங்கும். இதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட்டே தேவையில்லை போல. நம்ம டாக்டர் தேடி போகிறோம், இப்போ இன்னும் போக முடியாது. வேற ஒரு நோய்க்காக போனாலும் உடனே அவங்க இன்னும் கேஸுகளை அவங்க பார்க்க மாட்டாங்க, அட்மிட் பண்ண மாட்டாங்க. இந்த கொரோனா என்ற பெயரை வைத்து பல நோய்களிலே
இன்றைக்கு ஹாஸ்பிட்டலை தேடி போறவங்க படுற பாடு, அல்லல், எத்தனை எத்தனை துயரம் சரிங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதி உன்னிலிருந்து விலக்குவே. கர்த்தர் தண்ணீரை ஆதரவு கோலாக, ஒரு ஆதரவாக, அப்பத்தை ஆதரவாக தந்திருக்கிறார். ஆகவே தண்ணீர் எத்தனை பிரயோஜனம். கர்த்தர் வானத்திலிருந்து மழையை அனுப்புகிறார். ஏசாயா 55 10வது வசனம் வாசிங்க. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல், இறங்கி வானத்திலிருந்து மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கின பிறகு அது அப்படியே வெறுமையா திரும்பி போறதில்லை. அது வெறுமையாய் திரும்பாமல் பூமியை நனைத்து முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் ஆகாரத்தையும் கொடுக்கிறது. போதும். மழை தண்ணி அது வெறுமையா போறதில்லை, வந்த இடத்துக்கு அது திரும்பி போறதில்லை. பூமியை நனைய பண்ணுகிறது, விதைகளை எல்லாம் முளைக்க செய்கிறது. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது. ஆகவே தண்ணீர் அது உபயோகத்திற்கு, அது மிகுந்த ஒரு உபயோகம். தண்ணி இல்லாம மனிதன் வாழ முடியாது, ஆகாரம் புசிக்க முடியாது, தண்ணி குடிச்சே ஆகணும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே 40 வருடம் அவங்க நடந்து பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்தை அடைந்தார்கள். வழியில தண்ணி இல்லாம எத்தனையோ அவஸ்தைப்பட்டாங்க. மோசே இடத்துல அதற்காய் வாதாடினார்கள். கர்த்தர் தண்ணீரை கொடுத்தார், அவர் தண்ணீரை கொடுத்தார் தம்முடைய ஜனத்தின் தாகத்துக்காக. ஏசாயா 43 18 பாருங்க. 43:18 நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். அது என்ன காரியம்? நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். கர்த்தர் அதிசயமானவர். வழியே இல்லாத வனாந்திரத்துல தம்முடைய ஜனத்துக்கு வழியை உண்டாக்கினார். சமுத்திரத்திலே வழியை உண்டாக்கினார். இன்னைக்கு வழி பிறக்குமா, ஒரு விடியல் என் வாழ்விலே வருமா என்று எதிர்பார்க்கிறவங்க எத்தனை பேர்? வியாதியிலே, பலவீனத்திலே, பண கஷ்டத்துல, பல தொல்லையில, பல சோதனையில, பல வேதனையில நான் வெளியே வர்றதுக்கு ஒரு மார்க்கம் இருக்குமா என்று அங்கலாய்ப்பவர்கள் எத்தனை பேர்? கர்த்தர் சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் நான் உண்டாக்குவேன். அடுத்த வசனம், நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எப்படி தோணுது? நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்காக என்று கர்த்தர் சொன்னார். வனாந்திரத்திலே கர்த்தர் வழியை உண்டாக்கி வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்கினாராம். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்தை தீர்க்க என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கன்மலையை பிளந்தார், தண்ணீரை கொடுத்தார், ஜனங்களுடைய தாகத்தை தீர்க்க. நீங்க இந்த சங்கீதம் 78 15, 16, 17 வசனங்கள்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கும். தண்ணீர் புறப்பட்டு வருது, வனாந்திரமான இடம், தண்ணீரையே பார்க்காத வனாந்திரத்துல இவ தண்ணி ஓடி வருது. அவாந்திர வெளி, தண்ணீர் இல்லாத அவாந்திர வெளி, இவ தண்ணி ஓடி வருது. ஜனங்கள் எல்லாம் தாகத்தினால வாடி போனாங்க. அவர்கள் இப்பொழுது தண்ணீரை குடித்து அப்படியே மனசு அவங்களுக்கு தெம்பாயிருச்சு, பலப்பட்டாங்க. ஆனால் கர்த்தருக்கு துதி செலுத்தவில்லை, கர்த்தருக்கு மகிமை ஏறெடுக்கவில்லை.
அந்த வனாந்திரத்திலே, அந்த அவாந்திர வெளியிலே காட்டு மிருகங்கள் இருக்கிறது, வலு சர்ப்பங்கள் இருக்கிறது, கோட்டான் குஞ்சுகள் இருக்கிறது. அவைகள் ஆச்சரியப்படுது. ஓ, திடீரென்று தண்ணி வந்திருக்கே, வனாந்திரமான இடத்துல தண்ணி வந்திருக்கே, அவாந்திர வெளியில தண்ணி வந்திருக்கிறதே என்று ஆச்சரியப்பட்டு காட்டு மிருகங்கள், கோட்டான் குஞ்சுகள், வலு சர்ப்பங்கள் இது தண்ணீரை குடித்துவிட்டு கர்த்தரை கனப்படுத்தினதாம். ஆனால் தண்ணி யாருக்கு? மிருகத்துக்கா? இந்த வலு சர்ப்பத்துக்கா? கோட்டான் குஞ்சுக்கா? இல்ல, தேவ ஜனத்துடைய தாகத்தை தீர்க்க. ஆனா நன்றி கெட்ட ஜனம் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி கர்த்தர் செய்யக்கூடிய நன்மைகளை அனுபவித்து விட்டு கர்த்தரை ஸ்தோத்திரியாமல், மகிமைப்படுத்தாமல், கர்த்தரை கனப்படுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனை மக்கள் உண்டு. வேதத்துல இப்ப நம்ம சொன்னனே, சங்கீதம் 78 அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் ஆமா, அதுல சொல்லப்பட்டிருக்கு என்றாலும். முந்தின வசனம் வாசிங்க. கண்மலையிலிருந்து நீரோட்டத்தை பிறப்பிக்க பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி, நதி போல ஓடி வருது வனாந்திரத்திலையும் அவாந்திர வெளியிலும். வாசிங்க. என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய், பாருங்க, நன்றி சொல்லல, கர்த்தரை மகிமைப்படுத்தல, கர்த்தரை கனப்படுத்தல. காட்டு மிருகங்கள், வலு சர்ப்பங்கள், கோட்டான் குஞ்சுகள் கனப்படுத்தினதான், ஜனங்கள் கனப்படுத்தல. பின்னும் கர்த்தரை என்ன செய்தார்களாம்? துக்கப்படுத்தினார்கள். கேட்டதை கொடுத்தார், ஆனாலும் நன்றி இல்லாமல், கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் அவங்க கர்த்தரை மென்மேலும் சோதிக்க ஆரம்பிச்சாங்க. ஆகவே தண்ணீர் என்பது மனிதனுக்கு உபயோகமாக பயிர்கள் விளைவதற்கும், ஆகாரம் புசிப்பதற்கும், தாகத்தை தீர்ப்பதற்கும், மனிதனுடைய வாழ்வுக்கு ரொம்ப பிரயோஜனமாய் தேவன் தண்ணீரை தந்திருக்கிறார். முதலாவது தண்டனையாக, இரண்டாவது உபயோகமாக, மூணாவது வாசிங்க. ஒன்றில் தண்டனையாகவும், ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும், ஒன்றில் கிருபையாகவும், மூன்றாவது கிருபையாக. கர்த்தர் தண்ணீரை கொடுத்தது கிருபையாக, இந்த பூமிக்குரிய தண்ணீர். இதை கிருபையாய் தண்ணீரை தந்திருக்கிறார். இந்த தண்ணி மாத்திரம் இல்லைன்னா ஒருத்தரும் பரலோகம் போக முடியாது. இந்த தண்ணி, நம்ம குடிக்கிற தண்ணி இருக்கே, உயிரற்ற தண்ணி தான். ஆகிலும் இந்த தண்ணி இராவிட்டால் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னார். யோவான் சுவிசேஷம் 3 அதிகாரம் 5வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் அப்படி சொல்றாரு பாருங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆகவே ஜலத்துல பிறக்கணும். அதுதான் தண்ணீரை கிருபையாக, ஒன்றில் தண்டனையாக, ஒன்றில் உபயோகமாக, ஒன்றில் கிருபையாக. ஆகவே தண்ணி நமக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த தண்ணீரிலே நாம் பிறக்க வேண்டும். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் என்றால் பொருள் என்ன? முழுகி ஞானஸ்நானம் பெறணும் தண்ணீர்ல, பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற வேண்டும். இது ரெண்டும் இருந்தாதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். ஆண்டவராகிய இயேசு மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். ஆம், இது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் நிறைவேற வேண்டிய ஒரு காரியம். ஏனென்றால் ஞானஸ்நானம் என்பது நாம் நிறைவேற்ற வேண்டிய ஒரு தேவ நீதி. ஆண்டவராகிய இயேசு மனிதனாக இந்த உலகத்தில் வந்த பொழுது அவரே இந்த தேவ நீதியை நிறைவேற்றினார். மத்தேயு சுவிசேஷம் 3 அதிகாரம் 13 பாருங்க. அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் ஸ்நானனிடத்திலே வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாய் இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா
என்றான். பாத்தீங்களா, இவன் கேட்டான் யோவான் ஸ்நானன், நான் தான் உங்ககிட்ட ஞானஸ்தானம் எடுக்கணும், ஆனா நீங்க என்கிட்ட வந்திருக்கிறீங்களே என்று யோவான் ஸ்நானன் ஆண்டவராகிய இயேசுவிடம் சொன்னான். அதற்கு இயேசு சொன்ன பதில் என்ன? இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டி இருக்கிறது. இது நீதி, ஒரு மனிதனுடைய வாழ்விலை நிறைவேற்ற வேண்டிய நீதி. கர்த்தர் இதை நிறைவேற்றி காண்பித்தார். நாம் ஜலத்துல மூழ்கி ஞானஸ்தானம் பெறணும், தண்ணீர்ல முழுகி ஞானஸ்தானம் பெறாவிட்டால், பரிசுத்த ஆவியை பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், ஆகவே இது நாம் நிறைவேற்ற வேண்டிய தேவ நீதி. அது மாத்திரமல்ல, லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 29, 30 2 வசனங்களை வாசிங்க. ஞானஸ்தானம் என்றால் என்ன? லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 29, 30. யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். ஞானஸ்நானம் என்பது தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனை, கேட்டுக்கு தப்பித்துக் கொள்ள தேவன் கொடுக்கிற ஆலோசனை. ஒன்று, ஞானஸ்நானம் என்றால் தேவ நீதி. இரண்டாவது, இது தேவ ஆலோசனை, கேட்டுக்கு தப்பித்துக் கொள்ளலாம். அன்றைக்கு யோவானுடைய உபதேசத்தை கேட்டு ஆயக்காரர் முதலான சகல ஜனங்கள் ஞானஸ்நானம் பெற்றாங்க, தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டாங்க. ஆனால் பரிசேயர், நியாயசாஸ்திரிகள், வேதத்தை நல்லா தெரிஞ்சவங்க, அவங்க ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். ஆகவே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுதல் தேவனுடைய ஆலோசனை, கேட்டுக்கு தப்பித்துக் கொள்ளலாம். மூன்றாவது, மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5 பாருங்க. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் ஞானஸ்நானம் பெறதுக்கு எருசலேம் நகரமே போச்சு, யூதேயா தேசமே போச்சு, ஊரூரா பட்டணமா அன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தாங்க. போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் யோவான் ஸ்நானனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். எருசலேம் நகரமெல்லாம், யூதேய பட்டணமெல்லாம், யோர்தானுக்கு அடுத்து சுற்றுப்புறத்தார் யாவரும் திரள் கூட்ட ஜனங்கள் தேவ ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்தாங்க, தேவ நீதியை நிறைவேற்றினாங்க. ஆனா ஒரு கூட்டம் போனாங்க பாருங்க. 7வது வசனம், பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வகை காட்டினவன் யார்? அதே மாதிரி இவங்கெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்களே, நம்மளும் எடுப்போம் என்று மன திரும்பாமல், பாவங்களை அறிக்கையிடாமல் பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் ஞானஸ்நானம் பெறதுக்கு போனாங்க. அவங்கள பார்த்து யோவான் ஸ்நானன் என்ன கேட்டாரு? விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வகை காட்டினவன் யார்? பாருங்க, அப்ப வரக்கூடிய கோபம் தேவ கோபம். அதற்கு தப்பித்துக் கொள்ளுவதற்கு ஞானசாரம் ஒரு வழி, அது ஒரு மார்க்கம். தேவ கோபம் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த தேவ கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ளுவதற்கு ஒரு மார்க்கம் ஞானசானம். ஆகவே முழுகி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுதல் ஒரு சபையில சேர்றதல்ல,
அது தேவ நீதியை நிறைவேற்றுகிறது. தேவ ஆலோசனை அது வரக்கூடிய தேவ கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள ஒரு மார்க்கம். ஆகவே தான் தண்ணீரை தேவன் கிருபையாக தந்தார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று கர்த்தர் சொன்னார். ஆகவே பரலோகம் போகணுமா இருந்தா இந்த உலக பிரகாரமான தண்ணியும் அது ரொம்ப அவசியம். வாழ்வுக்கு மாத்திரம் அல்ல, இன்றைக்கு தாகம் தீர்ப்பதற்கு மாத்திரம் அல்ல, ஆகாரம் புசிப்பதற்கு மாத்திரம் அல்ல, பரலோகம் போறதுக்கும் இந்த தண்ணி நமக்கு ரொம்ப அவசியம் ஞானஸ்நானம் பெற. ஏனென்றால் இந்த தண்ணி நம்மளுக்கு சாட்சியா வந்து நிற்கும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். உலோகத்திலே சாட்சி இடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே, இம்மூன்றும் ஒருமைப்பட்டு இருக்கிறது. பரலோகம் போகணுமா இருந்தா பூமியிலிருந்து 3 பேர் நமக்கு சாட்சி கொடுக்கணும். அங்க போன பிறகும் 3 பேர் சாட்சி கொடுக்கணும். ஆக மொத்தம் ஒரு மனிதன் பரலோகத்தில் பிரவேசிக்க 6 சாட்சிகள் வேண்டும். பூலோகத்துல 3 சாட்சி இருந்தாதான் பூலோகத்தை விட்டு கிளம்ப முடியும். ஆகவே பூமியிலே சாட்சி இடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், இரத்தம். பரிசுத்த ஆவி சாட்சி கொடுக்கணும். ஜலம் தண்ணி, நாம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டோமே, அந்த தண்ணி தேவ நீதியை நிறைவேற்றினோமே, தேவ ஆலோசனை நமக்கு நாம் கீழ்ப்படிந்தோமே, தேவ கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள வழியை தேடி கொண்டோமே, அந்த தண்ணி சாட்சி. ஆவி, ஜலம், இரத்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நம்ம கழுவப்படுறோம். ராப்போஜனத்துல அந்த இரத்தத்தை பான பண்றோம். இது 3 சாட்சி கொடுக்கணும். பரலோகத்துக்கு போன பிறகு பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்கள். பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் 3, பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஆகவே தண்ணீர் ஞானஸ்நானம் பெற்று அந்த ஜலம் நமக்கு சாட்சி கொடுக்குது. ஆகவே இந்த பூமியில உள்ள இந்த தண்ணியும் நமக்கு பரலோகம் போறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்பா இருக்குது. அது இல்லைன்னா போக முடியாது. இப்படியாக தேவன் மனித வாழ்வுக்கு, மனிதர்கள் ஒவ்வொருவரும் பூமியிலே வாழ்வதற்கும் நித்திய வாழ்வை சுதந்தரிப்பதற்கும் கர்த்தர் ஜீவ தண்ணீரையும் ஜீவன் இல்லாத தண்ணீரையும் நமக்காக உண்டாக்கினார். தண்டனையாக இந்நாட்களிலே நம்ம எல்லாரும் செய்திகளை பார்க்கிறோம், மனது துக்கமா இருக்கிறது. கர்த்தர் அதையும் நன்மைக்காகத்தான் தண்டனையாய் அனுப்புகிறார். வேதம் அப்படி சொல்லுகிறது. ஜனங்கள் எல்லாரும் மன திரும்பணும், எல்லாரும் மன திரும்பணும். ஒவ்வொரு தேசத்திலும் எல்லா மக்களும் மன திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தேவனாகிய கர்த்தர் நல்லவர். நமக்கு ஜீவ தண்ணீரை தந்திருக்கிறார், உலக பிரகாரமான தண்ணீரையும் தந்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனம் நன்றியற்றவர்களாய் இருந்தது போல நாம் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் கொடுத்த தண்ணீர்களுக்காய் கர்த்தரை நாம் அதிகமாய் மகிமைப்படுத்தி அவரை நாம் உயர்த்தி அவரை நாம் கனப்படுத்த வேண்டும். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஜெபம் செய்வோம். ஒரு தாயை போல தேற்றி தந்தையை போல தோளில் சுமந்து அனுதினமும் எங்களை வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் தெய்வமே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் வசனங்கள் மூலமாக எங்களிடத்தில் நீர் பேசுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட தண்ணீரை குறித்து ஆண்டவரே நாங்கள் தியானிக்க வேத வசனங்களின் மூலமாக தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள நீங்கள் கிருபை செய்தீங்கப்பா. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தண்ணீரை நீர் எங்களுக்கு தண்டனையாக தந்திருக்கீங்கப்பா, உபயோகமாக தந்திருக்கீங்க, கிருபையாக நீங்கள் அதை வர பண்ணியிருக்கிறீங்க என்பதை நாங்கள் தெள்ள தெளிவாக வேத வசனங்களின் மூலமாக அறிந்து கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை செய்த தயவுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் மனம் திரும்ப வேண்டுமென்று ஆண்டவரே நீங்கள் எதிர்பார்க்கிறீங்கப்பா. அந்த ஒரு ஆவலை நாங்கள் தீர்க்கிறவர்களாக ஆண்டவரே இந்த பூமியிலே நாங்கள் வாழும் பொழுது பரிசுத்தமாய் எங்களை நாங்கள் காத்து கொள்ள, ஆண்டவரே அந்த பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்ள
இந்த தண்ணீரை குறித்து நாங்கள் தியானிக்க நீங்க கிருபை செய்தீங்க. நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்தை தீர்க்க வனாந்தரத்திலே தண்ணீரையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாகினீர் என்று வேத வசனத்திலே நாங்கள் வாசித்தோம். அப்பா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஜீவ ஊற்று, அதனாலே மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஆண்டவரே, வசனங்களை நீங்கள் கொடுத்து விசேஷித்த விதமாக இந்த நாட்களிலே ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின கிருபைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களிலும் கூட ஏனோ தானோ என்று ஆண்டவரே பொழுதை கழிக்கிற மனுஷர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களிலே உம்மை அவர்கள் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள இந்த நிகழ்ச்சியின் மூலமாக, காணொளி காட்சிகளின் மூலமாக ஒவ்வொருவரிடமும் நீர் பேசுகிற தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரோடும் கூட உம்முடைய கிருபை இருப்பதாக ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து கொள்ளும். இந்த வைரஸின் தாக்கத்தினாலே யாரும் ஆண்டவரே பாதிக்கப்படாமல் ஆண்டவரே, எங்கள் சபை விசுவாசிகளும் சரி, மற்ற மக்களும் சரி ஆண்டவரே, பொருளாதாரத்தை இழந்து கவலையினாலும் கஷ்டங்களினாலும் ஆண்டவரே பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே ஆண்டவரே உம்மை கண்டுகொள்ள ஆண்டவரே நீர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும், தாங்கும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, எல்லோரும் கர்த்தாவே இந்த நாட்களிலே உம்மை கண்டுகொள்ள ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.